வாரத்தினுடைய செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், பாவமும் அதன் விளைவுகளும். நம்ம எப்பொழுதுமே பாவம் என்னன்னா சாதாரணமாக நினச்சிடறோம். ஆனால் அதனுடைய விளைவுகள் என்பது அது மிக பயங்கரமானது, கொடூரமானது. அதை நாம் அறிந்து கொண்டே ஆக வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு இந்த வார்த்தையை கொண்டு வருகிறதுனாலே நீங்கள் இந்த தவறு செய்கிறீர்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லவல்ல. ஒருவேளை அப்படிப்பட்ட தவறு நம்ம இடத்தில் இருக்குமானால் நாம் திருத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் இந்த செய்தியை உங்களோடு கூட அவர் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் வாசிக்கலாம் நீதிமொழிகள் 28:13 நாம் வாசிக்கலாம். 28:13 நாம் வாசிக்கலாம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அருமையான இந்த நாளிலே என் தேவன் தம்முடைய சபைக்கு கொடுக்கக்கூடிய நல் வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது என்பதை உலகங்களும் உலக நாடுகளும் ஆண்டவரே எங்களுக்கு செய்தியாய் அறிவித்து கொண்டு இருக்கிறது. அப்பா, தேவ ஜனமாகிய நாங்கள் இன்னும் பரிசுத்தமடைய வேண்டிய காரியங்களிலே நாங்கள் இன்னும் பரிசுத்தப்பட வேண்டும் என்பதை நீர் மனதில் வைத்து எங்களோடு நீங்கள் இந்த நாளிலே பேச இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் இன்னும் எங்களை நீர் கழுவுகிறதுக்காகவும் சுத்திகரிக்கிறதுக்காகவும் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் அந்த வேலையை, அந்த கர்த்தாவை காரியத்தை உம்முடைய வசனத்தின் மூலமாய் நீர் எங்களுக்கு கழுவுகிறதுக்காக நன்றி அப்பா. தொடர்ந்து இந்த நாள் அன்று இந்த செய்தி என் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி தாங்க. இதற்கு விரோதமாய் காணப்படுகிற களைப்புகள், சோர்வுகள், அசதிகள், பலவீனங்கள், தூக்க மயக்கங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளை விட்டு நீங்கி போவதாக தேவன் பரிசுத்த ஆவியானவர் நீர் அசைவாடுங்கப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவமும் அதன் விளைவுகளும். ஹல்லேலூயா. தேவன் நம்மிடத்தில் அநேக காரியங்களை நேசிக்கிறார். நல்ல காரியங்களை தேவன் நம்மிடத்துல நேசிக்கிறார். ஆனால் நாம் தவறுகிறவர்களாக இருப்போமானால், நாம் பாவம் செய்கிறவர்களாக இருப்போமானால் தேவன் நம்மை என்ன பண்ண முடியாது, நேசிக்க முடியாது. நாம் தேவனை அறிந்திருக்கிறோம். ஆனால் தேவனை அறிந்திருக்கிற நாம் தொடர்ந்து நாம் பரிசுத்த பாதையிலேயே இருக்கிறோமா என்பதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் அருவருக்கிற ஒரு 5 காரியங்களை நான் இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு மீத காரியங்களை நாம் அடுத்த வாரம் தியானிக்க முடியாது, அதுக்கு அடுத்த வாரம் நாம் தியானிப்போம். தேவன் நமக்கு உதவி செய்வார். முதலாவது, தேவன் அருவருக்கிற பாவங்கள் விக்கிரக ஆராதனை. என்னது? விக்கிரக ஆராதனை. 2வதாக வேசித்தனமும் விபச்சாரமும். 2வதாக. 3வதாக மதுபானம். 4வதாக பரிதானம். 5வதாக திருட்டு. 6வதாக இளம் வயதின் பாவங்கள். அது நிறைய இருக்கு. இளம் வயதின் பாவங்கள். இன்னும் நாம் அறியாமல் செய்கிற பாவங்கள் என்னென்ன அப்படின்னு சொன்னால், குடும்பத்தை அவமதித்தல், பெற்றோரை அவமதித்தல், ஆலயத்தை அவமதித்தல், ஊழியத்தை அவமதித்தல், வேலையை அவமதித்தல், கர்த்தருடைய வார்த்தையை அவமதித்தல், இச்சையாய் நடந்து கொள்ளுதல், தீய நோக்கம், நன்மை செய்யாதிருத்தல், அப்புறம் ஜெபிக்காமல் இருத்தல். உபாகம் 5 எடுத்துட்டு வந்தேன். நம்ம எல்லாருக்கும் யாத்திராகம் 20னா தெரியும். அது 10 கற்பனைகள் அடங்கின வேத பகுதி என்று. உபாகம் 5ம் 10 கற்பனைகள் அடங்கின வேத பகுதி. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 7வது வசனம், என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். நம்முடைய கர்த்தர் என்று நாம் வேற யாரையும் தெய்வமா என்ன பண்ணக்கூடாது, வழிபட கூடாது. அதுக்கு இன்னும் விளக்கம் சொல்றாரு. அடுத்த வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உண்டாக்க வேண்டாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, அது உண்டாக்கவும் நமஸ்கரிக்கவும் வேண்டாம். உண்டாக்கவும் வேண்டாம், அதை தொழுது கொள்ளவும் வேண்டாம். இப்போ நம்ம இடத்துல இந்த மாதிரியான சுரூப வழிபாடு, சிலை வழிபாடு என்பது நம்ம இடத்துல இல்லை தானே? நீ யார்ட்டது இருக்கா? வணங்குறீங்களா? அப்படி யாராவது வழிபாடு யார்ட்டது இருக்கா? இல்லை. உண்டாக்க வேண்டாம்.
அப்படின்னு சொல்லிட்டார். சரி, அப்படின்னா எப்படித்தான் தேவனை ஆராதிப்பது? நிறைய பேர் சர்ச்சுக்குள்ளே உள்ளே வந்தோடனே என்ன கேட்குறாங்கன்னா, என்ன உன்னையுமே காணோம். சர்ச்சுக்குள்ளே உள்ளே வந்தோடனே என்ன கேட்குறாங்க? என்ன உன்னையுமே காணோம், சிலையும் காணோம், உன்னையும் காணோம், தெய்வம் எங்கே இருக்கிறாருன்னு சர்ச்சுக்குள்ளே வந்து என்ன செய்கிறாங்க? சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. நம்முடைய தேவன் எப்படி இருக்கிறார்? யோவான் 4 நம்ம வாசிக்கிறோம், தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் நாம் அவரை என்ன பண்ணணும்? தொழுது கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. 24 தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அதனால தேவன் ஆவியா இருக்கிறார். ஆவியா இருக்கிற தெய்வத்துக்கு என்ன தேவையில்லை? சொரூபம் தேவை இல்லை. அதனால தான் நம்ம என்ன வைக்கிறது இல்லைன்னா, சிலை வைக்கிறது இல்லை. இயேசுவை எந்த உருவத்திலும் நாம் வடிக்க முடியாது. ஹல்லேலூயா. அதனால் வீடுகளில் நீங்கள் இயேசு சாமி ஃபோட்டோ வச்சு ஒருவேளை நீங்கள் அதுக்கு ஒரு என்ன மாலையை போட்டு இல்லை அப்படின்னா ஒரு லைட் எரிய விட்டுருந்தீங்கன்னா அது தவறான ஒரு வழிபாடு. அதை கூட நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இல்லைங்க, கொஞ்சமாவது நான் இயேசுவை நினச்சி பார்க்கணும், அதுக்காக தான் நான் இப்படி வச்சுருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, உங்கள் மன திருப்திக்கு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதை போய் என்ன பண்ணக்கூடாது? தொட்டு கும்பிடக்கூடாது, அதை செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் எப்படி இருக்கிறார்? ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை என்ன பண்ணணும்? தொழுது கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்போ தேவனுக்கு நம்ம என்ன வைக்க வேண்டியது இல்லைன்னா, உருவத்தையோ சிலையவோ நாம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படின்னா விக்கிரக ஆராதனை நாம் செய்வதில்லை, ஆனால் செய்கிறோம். எப்படி செய்கிறோம் அப்படின்னா வாசிக்கலாமா? இதை தான் இன்றைக்கி நம்ம மனம் திரும்பணும். இதிலிருந்து நம்ம மனம் திரும்பணும். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது. 1 சாமுவேல் 15:23 ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்துக்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். ஆமென். இங்கே எது விக்கிரக ஆராதனை என்று சொல்லப்படுகிறது என்றால், முரட்டாட்டம் பண்ணுவதும் அவபக்தியும். என்ன பண்ணுவது? முரட்டாட்டம். இப்போ நான் இங்கே பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு வைங்களேன், பின்னாடி அப்போ தான் நம்மளை இரிட்டேட் பண்ணுறதுக்கு 2 பேர் உட்காந்து குசு என்ன பண்ணுவாங்க? பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ தான் ரொம்ப சீக்கிரட்டாக பேசுவாங்க. அது என்னது? தேவனுக்கும் தேவனுடைய ஊழியருக்கும் எதிரான முரட்டாட்டம். ஊழியனுக்கு எதிராகவோ தெய்வத்துக்கு எதிராகவோ கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிராகவோ சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாமலோ இருந்தால் அதுக்கு பேர் என்னது? முரட்டாட்டம். இந்த முரட்டாட்டம் பண்ணினதுனாலேயே நமக்கு அநேக நேரங்களில் நமக்கு என்ன வரலைன்னா ஆசீர்வாதம் வரலை. ஏன்னா அது ஒரு விக்கிரக ஆராதனை, அவபக்தி. பக்தியை சொல்லி கொடுத்தா நம்மளுக்கு அவபக்தியை கற்றுக்கிறது. அதான் இன்னொன்று என்னென்னா, நம்மளுக்கு ஆலோசனையை பக்தி உள்ளவங்கள்ட்ட போய் கேட்க மாட்டாங்க. பின்மாற்றம் அடைஞ்ச ஒரு டிக்கெட்டுக்கிட்ட போய் ஆலோசனை கேட்பாங்க. அவங்க நல்லா ஆலோசனை சொல்லுவாங்க. நீ பின்னாடியே என்ன பண்ணு, வந்துரு, நீ ஏன் பக்தியா இருக்கிற அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னா, தவறானதை சொல்லி கொடுப்பாங்க. அதுதான் அவபக்தி. அப்போ பக்தி என்ன ஆயிடுச்சுன்னா காலி ஆயிடுச்சு, அவபக்தியா மாறி விட்டது. இப்போ நீங்களும் மீண்டும் எங்கே போயிட்டு இருக்கிறீங்கன்னா, விக்கிரக ஆராதனைக்கு போய்கிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால என்ன பண்ணக்கூடாது? முரட்டாட்டம் பண்ணக்கூடாது. நிறைய நம்ம பிள்ளைகள்கிட்ட இருக்கக்கூடிய தவறு என்ன அப்படின்னா, உங்கள் வீடுகளில் உங்களுடைய குடும்பத்தாரை நீங்கள் ரட்சிப்புக்குள்ளே நடத்துங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, இவங்களே அந்த நபரை வேலைக்கு அனுப்பி விட்டுருப்பாங்க. இங்கே என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் வரவே மாட்டேங்கிறார், அவங்க வரவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அவங்க மேலேயே என்னத்தை போட்டுறது? குற்றச்சாட்டை போட்டுறது. இவங்களுக்கு என்ன நினைவு அப்படின்னா, அந்த ஆள் வேலைக்கு போகலின்னா நமக்கு என்ன வராது? காசு வராதியா. அதனால் அவங்கள என்ன பண்ணு, வேலைக்கே அனுப்பி விட்றது. அவன் பாவியாக நாசமாக போகட்டும், நான் மட்டும் பரிசுத்தமான முக்காட்டை போட்டு உட்காந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டு பழணும்னு நம்ம நினைக்கிறதெல்லாம் முரட்டாட்டம். தெய்வம் பார்த்து கொண்டே இருப்பார்.
இங்கே உட்கார்ந்துருக்கும் போது உங்கள் இருதயம் உங்கள் வீட்டில் இருக்கிற நபருக்காக என்ன பண்ணணும்? அழணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் சத்தியத்தை கேட்குறீங்கன்னா, உங்கள் வீட்டார் ஒருத்தர் சத்தியத்தை கேட்கலன்னா, இன்றைக்கி அவங்க வந்து இந்த சத்தியத்தை கேட்டிருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு உங்கள் மனசு என்ன பண்ணணும்? ஏங்கணும், மனசு ஆசைப்படணும். அதுதான் தேவனுக்கு பக்தி. நம்ம இங்கே ஹாயா உட்காந்து வசனத்தை கேட்குறோமே, அந்த நபர் கேட்காததுனால இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ளே போனால் இன்னும் பிரச்சனை வெடிக்குமே, அவங்களும் கேட்கணுமே, அவங்க மனசையும் மாற்றுங்க அப்படின்னு நம்ம இறுதி இங்கே பொங்குச்சுன்னா கர்த்தர் என்ன பண்ணுவார்? நம்ம போகும்போதே ஒரு வாசலை திறந்து நல்ல காரியங்களை கேட்கும்படி கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம மனசு ஒன்றுமே பொங்குறதும் இல்லை, வடிக்கிறதும் இல்லை, பொங்குறதும் இல்லை. எப்படி? ஆண்டவர் சொல்கிறாரு, அவபக்தி இருக்கக்கூடாது. என்ன இருக்கணும்? பக்தி இருக்கணும். மொட்டாட்டம் பண்ணக்கூடாது. சொன்னதுக்கு அப்படியே என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். அதுதான் என்னது? தேவன் விரும்புகிற ஆராதனை. மொட்டாட்டம் பண்ணிட்டாலே அங்கே என்ன வந்துருச்சு? என்ன வந்துருச்சு? விக்கிரக ஆராதனை வந்து விட்டது. அது செய்யாத அப்படின்னு அப்படி தான் செய்வேன், அங்கே போகாத அப்படின்னா அப்படி தான் போவேன், அதை பார்க்காத அப்படின்னா அப்படி தான் பார்ப்பேன், அதை விட்டுடுங்கன்னா விட மாட்டேன். அப்படிங்கிறதா என்னது? மொரட்டாட்டம், மொரட்டாட்டம். இதை செய்ய 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 நாம் வீடுகளில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோன்னா, விக்கிரக ஆராதனை செய்து கொண்டு இருக்கிறோம். இப்படி செய்வதினாலே என்ன விளைவுகள் பின்னாடி பார்க்க போகிறோம். இன்னைக்கு பாவமும் அதன் விளைவுகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. அப்போ நம்ம இடத்துல இந்த விக்கிரக ஆராதனை என்ற பாவம் இருக்கா? ஒரு விசை நம்ம இன்னைக்கு நம்மளை கழுவி சுத்திகரிக்க போகிறோம். தேவன் நமக்கு என்ன செய்வார்? உதவி செய்வார். நான் விட்டுறேன்னு சொன்ன பாவத்தை எத்தனை முறை திரும்ப திரும்ப நம்ம செய்கிறோம் இல்லை? இன்னைக்கு நம்ம அதை அர்ப்பணிப்போமா தேவ சமூகத்தில்? மொட்டாட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கான்ப்பா, செய்ய மாட்டேன்னு வாய் சொல்லுது, ஆனால் உள்ள என்ன பண்ணுது? அதை செய்கிறது. இந்த மொட்டாட்டம் நமக்குள்ளே என்னது? வேண்டாம். திரும்ப திரும்ப அந்த தப்பை நம்ம செய்ய வேண்டாம். அது நமக்கு கண்ணியை என்ன பண்ணும்? வரவச்சிடும். இந்த விக்கிரக ஆராதனை செய்வதனால இந்த மொட்டாட்டம், நீங்கள் வீட்டுக்குள்ள சண்டை, மொட்டாட்டம், கலவரம் இதெல்லாம் நமக்கு வந்தால் என்ன என்ன நடக்கும்? என்ன பின் விளைவு அப்படின்னா, நீங்கள் உபாகம் 28ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீடுகளில் போய் நிறைய வாசிக்கிறோம். இப்போ கொஞ்சம் மட்டும் நம்ம வாசிக்க போகிறோம். நாம் தேவனை உண்மையாய் பின்பற்றினோன்னா முதல் 14 வசனங்களில் 14 வசனங்களில் பார்த்தீங்கன்னா 16 விதமான ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தருகிறார். ஆனால் மீண்டும் தேவனை விட்டுட்டு, அவருடைய வார்த்தையை விட்டுட்டு, நாம் ஆண்டவர் சொல்ல கேட்க அந்த வார்த்தையெல்லாம் விட்டுட்டு நம்ம இஷ்டத்துக்கு போய் விக்கிரக ஆராதனைன்னு ஒன்றை பண்ணுவோன்னா, இதை மாதிரி வீட்டுக்குள்ளே நம்ம கலகம் பண்ணிக்கிட்டே இருப்போன்னா, நான் ஆண்டவரை வணங்க மாட்டேன், நான் வரமாட்டேன், ஜெபம் பண்ண மாட்டேன், பைபிள் படிக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் அப்படி ஜெபம் பண்ணும் போது, பைபிள் படிக்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு கலகம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு நீங்கள் சொன்னால் என்ன நடக்கும்? உங்களுக்கு கொஞ்சத்தை மட்டும் கொண்டு வரேன், மீதியை நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். 16 நாம் படிக்கலாமா? நீதி உபாகமம் 28 16 20 வரலும் நாம் படிக்கலாம். நீ பட்டணத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். உன் கூடையும் மா பிசைகிற உன் தொட்டியும் சபிக்கப்பட்டிருக்கும். உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய சபிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். என்னை விட்டு விலகி நீ செய்து வருகிற உன் துர்க்கிரிகளின் நிமித்தம் சீக்கிரத்தில் கெட்டுப்போய் அழியும் மட்டும் நீ கையிட்டு செய்கிறது எல்லாவற்றிலும் கர்த்தர் உனக்கு சாபத்தையும் சஞ்சலத்தையும் கேட்டையும் வர பண்ணுவார். அல்லேலூயா. வீட்டில் நான் இப்படி மொட்டாட்டம் பண்ணிக்கிட்டே இருந்தேன், வீட்டில் ஒரு கலகத்தினை எழுப்பிக்கிட்டே இருந்தேன், வீட்டில் நான் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்குங்க, உங்கள் வேலை ஸ்தலம் ஆசீர்வதிக்கப்படாது. உங்கள் வீட்டுக்கு வருமானம் வந்து சேராது. வந்த வருமானமும் பொத்த பையில போடுறது போல போய்கிட்டே இருக்கும். உங்கள் வீட்டில் சுகம் இருக்காது, ஆரோக்கியம் இருக்காது.
உங்கள் பிள்ளைங்க ஆசீர்வாதமாக இருக்க மாட்டாங்க. நீங்கள் வளர்க்குற மிருகஜீவன் ஆசீர்வாதமாக இருக்காது. நீங்கள் கையிட்டு செய்கிற வேலை ஒன்று கூட உருப்படியாகவே இருக்காது. நிறைய வர்ற மாதிரி இருக்கும், எங்கேயோ கொஞ்சம் என்ன பண்ணும், கொஞ்சம் தான் போகிற மாதிரி இருக்கும், முழுசாக பிச்சுக்கிட்டு போயிடும். இதெல்லாம் எதனால் தெரியுமா? இதெல்லாம் எதனால் தெரியுமா? முரட்டாட்டம். கணவன் மனைவியாக நீங்கள் இருப்பீங்க, இங்கே இருப்பீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் முதல்ல உங்களுடைய இதயத்து மேலே கை வச்சு, ஆண்டவரே என் மனைவிக்கு விரோதமாக நான் பண்ண முரட்டாட்டத்தை மன்னிச்சிருங்க, என் புருஷனுக்கு விரோதமாக நான் பண்ண முரட்டாட்டத்தை மன்னிச்சிருங்க, என் பெற்றோருக்கு விரோதமாக நான் பண்ண முரட்டாட்டத்தை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி நீங்கள் தேவனோடு நீங்கள் இசைஞ்சு நிற்பீங்கன்னா கர்த்தர் எல்லாவற்றையும் என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நல்ல ஒரு தேவ மனிதர் சொல்லியிருக்கிறார். நாங்கள் ஊழியத்தில் இருக்கிற எங்களுக்கு அந்த புத்தகம் மிக பிரயோஜனமாக இருந்துச்சு. அவர் சொல்லியிருக்கிறாரு, அவர் சொல்லுவார், நீங்கள் வீட்டில் சண்டை போட்டுட்டீங்கன்னா தயவுசெய்து நீங்கள் ஊழியத்துக்கு கிளம்பி போகாதீங்க. நீங்கள் 2 பேரும் முதல்ல சமாதானம் ஆகி வீட்டில் நீங்கள் ஒருமனப்பட்டுட்டு அப்புறமே நீங்கள் எங்கே போங்க? ஊழியத்துக்கு போங்க. அப்படியே நீங்கள் சண்டை போட்டு ஊழியத்துக்கு போயிட்டீங்கன்னா அங்கே ஒரு அறுவடை கூட நீங்கள் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் 2 பேரும் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணிட்டு அப்புறமே என்ன பண்ணுங்க? ஊழியத்துக்கு போங்க. அப்போ தான் உங்கள் ஊழியத்தில் அறுவடையை நீங்கள் என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும்னு சொல்லுவார். அல்லேலூயா. ஒரு ஊழியத்தில் இருக்கிற நம்ம ஒரு ஊழியத்துக்காக போகும் பொழுதே அதை செய்யணும்னா, நம்ம குடும்பம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும், வாழ்நாளெல்லாம் நம்ம நல்லா இருக்கணும்னா வீட்டுக்குள்ளே நமக்குள்ளே எவ்வளவு ஒருமனமும் ஒற்றுமையும் தேவை. தேவையா தேவையில்லையா? தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் வீட்டுக்குள்ளே முரட்டாட்டம் பண்ணுவீங்களா? பண்ணுனா யாருக்கு தான் நஷ்டம்? நமக்கு தான் நஷ்டம். அதனால் உங்கள் பேரண்ட்ஸ் சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுங்க? கேளுங்க. உங்கள் மனைவி சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுங்க? கேளுங்க. உங்கள் புருஷன் சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுங்க? கேளுங்க. உங்கள் பிள்ளை சொன்னால் கூட நீங்கள் என்ன பண்ணுங்க? கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. அல்லேலூயா. நல்ல காரியங்களை ஒருவருக்கொருவர் ஷேர் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்க? ஒற்றுமையாக நின்று இந்த முரட்டாட்டங்கிற பேயை துரத்திட்டீங்கன்னா உங்கள் வீடில் நிச்சயமாக சொல்கிறேன் நல்ல ஆசீர்வாதம் இருக்கும். அல்லேலூயா. நிறைய பேர் கேட்குறீங்க, என் வீட்டில் என் புருஷன் ரட்சிக்கவே போகல, அந்தாலும் என்ன பேசினாலும் சண்டைக்கு தான் வர்றாரு. நான் என்ன தான் பண்ணேன்னா, நீங்கள் நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தால் உங்கள் வீட்டுக்குள்ளே என்ன வராது? சண்டையே வராது. நீங்கள் எல்லாத்துக்கும் நான் பேசி தான் தீப்பேன்னு வாயை திறந்தீங்கன்னா வசனம் சொல்லுது, மதகை திறந்து விடுவது சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல இருக்குமா. மதகு திறந்துட்டு அடைக்க முடியுமா? அப்புறம் வெள்ளம் வந்து நம்ம மேலேயே பாஞ்சு அவர் நம்மளே க்ளோஸ் பண்ணிட்டு போயிடும். அதனால் விவாதம் எழும்பும் முன்னு என்ன பண்ணு? அதை நிறுத்திடுங்கிறார். சண்டை எங்கேருந்து ஆரம்பிக்குது? முதல்ல பேச்சு, பேச்சு விவாதம், விவாதத்துக்கு அப்புறம் அது பூகம்பம் இல்லை. அப்போ பேச்சு ஆரம்பிக்கும் போதே என்னத்தை நிறுத்திடு? சண்டை மாதிரி போகுது அப்படின்னா அப்படி நிறுத்திடு. இல்லைன்னா அது என்னவா மாறிடும்? பூகம்பமா மாறிடும். அப்புறம் பஞ்சாயத்துக்கு இன்னொரு ஆள் வரணும். அந்த மாதிரி வீட்டில் முதல்ல சண்டையை ஆஃப் பண்ணுங்க. சண்டையை நிறுத்துங்க. நிறுத்தினாலே உங்கள் வீட்டுக்கு என்ன வந்துடும்? ஆசீர்வாதம் வந்துடும். சண்டையை ஆஃப் பண்ணுங்க. கூடுமான வரை எல்லாரோட எப்படி இருங்க? சமாதானமாக இருங்க. அப்படின்னா கர்த்தர் நம்ம வீட்டை என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். நம்ம சண்டை போட இந்த ஆசீர்வாதம் ஒவ்வொன்றா வெளியே போயிட்டே இருக்கும். அப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தா ஒன்றுமே இருக்காது. என்னடா இப்படி ஓடி உழைச்சு ஒன்றுமே இல்லையே அப்படிங்கிற நிலை தான் நமக்கு வரும். அதனால் விக்கிரக ஆராதனை நமக்கு வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு இது போதும்னு நினைக்கிறேன். அடுத்த பாவம் வேசித்தனம், விபச்சாரம். வேசித்தனம் அப்படின்னா திருமணமாகாத ஆணும் பெண்ணும் திருமணத்துக்கு முன் உள்ள தகாத உறவு தான் என்னது? வேசித்தனம். திருமணம் ஆகாததுக்கு முன்னாடி செய்கிற தவறுக்கு பேர் என்னது? வேசித்தனம்.
விபச்சாரம் அப்படின்னா திருமணமான பிற்பாடு செய்கிற தவறான வாழ்க்கைக்கு பேர் தான் என்னது? விபச்சாரம். இந்த ரெண்டுமே என்னதுதான்? பாவம்தான். இந்த ரெண்டுமே என்னதான்? பாவம்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை தான் யாத்திராகம் 20:14 நம்ம வாசிக்கிறோம், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று. ஜீசஸ் என்ன சொல்றார்? நம்ம ராஜா இயேசு ராஜா என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டா, நம்ம ராஜா ரொம்ப இந்த விஷயத்துல ஸ்ட்ரிக்டா இருப்பார். இந்த விஷயத்துல எப்படி இருப்பாரு? ஸ்ட்ரிக்டா இருப்பார். எப்படி இருப்பார்னா, வாசிங்க மத்தேயு 5:28 ஜீசஸ் என்ன சொல்றாங்க பாருங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீ இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. அப்படியே மறுபடியும் வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு புருஷனை இச்சையோடு பார்க்கிற எவளும் தன் இருதயத்தில் அவனோட விபச்சாரம் செய்தாயிற்று. ஆணுக்கும் அதான் வசனம், பெண்ணுக்கும் அதான் வசனம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பார்க்கறதுலயே என்ன வந்துருச்சுங்கிறாரு? பாவம் வந்துருச்சுங்கிறாரு. ஜீசஸ் என்ன சொல்றாரு? பார்ப்பதிலேயே உனக்கு என்ன வந்துருச்சு? பாவம் வந்துருச்சு. எப்படி பார்க்கிறது? இச்சையோடு பார்க்கிற பார்வையே உனக்கு என்ன வந்துருச்சுப்பா? பாவம் வந்துருச்சு. அதனால இப்படிப்பட்ட பாவம் நமக்குள்ள என்ன பண்ணக்கூடாதுன்னா இடம் பெற கூடாது. ஹல்லேலூயா. இதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும்? இல்லை, பாவம் நமக்கு தெரியும் எல்லாத்துக்கும், ஆனால் விளைவு எப்படி இருக்கும்? இதனுடைய விளைவு எப்படி இருக்கும்? வாசிக்கலாமா? வெளிப்படுத்தல் 2:21 நாம் வாசிக்கலாம். 21 நான் சொன்னேன்னா 20 வாசிக்கலாம். ஆகிலும் 20 ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. என்னவெனில், தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற எசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை. இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடனே விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லுவேன். அப்பொழுது நானே உள்ளிந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அன்றியும் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரிகளின்படியே பலனளிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, இந்த பாவத்தில் இருக்கிறதான இந்த பிள்ளைகளுக்கான தண்டனை என்ன அப்படின்னு சொன்னா, மனம் திரும்புவதற்கான தவணை கொடுத்துருக்கிறேன். எதுக்கு தவணை கொடுத்துருக்கிறேன்? வேசித்தன விபச்சார பாவத்திலிருந்து மனம் திரும்புவதற்கான தவணையை நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறேன்? கொடுத்துருக்கிறேன். நீங்க அதுல மனம் திரும்பாமல் போவீர்களானால் என்ன சொல்றாரு? நான் அவளை கட்டில் கிடையாக்கி. நீங்கள் பழைய ஏற்பாட்டில் அந்த வேத பகுதியை நான் உங்களுக்கு கொண்டு வரலை. அந்த வசனம் என்ன சொல்லுகுது அப்படின்னு சொன்னால், இந்த பாவத்தில் இருக்கிறவர்களுக்கான பிரச்சனை பின்னாடி தேவன் கொடுக்குற தண்டனை என்னன்னா, வயிறு வீங்கும், இடுப்பு என்ன பண்ணும்? சூம்பும். வயிறு வீங்கும், இடுப்பு சூம்பும். இது இந்த பாவத்துக்கான பனிஷ்மெண்ட், நியாயப்பிரமாண பனிஷ்மெண்ட். ஹல்லேலூயா. இங்கே அவர் சொல்றாரு, நான் அவளை கட்டில் கிடையாக்கி, அவனா இருந்தாலும் சரி அவளா இருந்தாலும் சரி கட்டில் கிடையாக்கி அவளுடனே விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் மிகுந்த உபத்திரவத்தில் தள்ளி, அது என்னன்னா எனக்கு தெரியாது. என்ன உபத்திரம்? மிகுந்த உபத்திரவத்தில் தள்ளி. அதனாலதான் தவறு செய்யறவங்க தேவன் மனம் திரும்பும்படி ரொம்ப பொறுமையா இருப்பார், ரொம்ப பொறுமையா இருப்பார். ஆனா தண்டனை வரும்போது நீங்களும் உங்களை காப்பாத்திக்க முடியாது, நானும் உங்களை என்ன பண்ண முடியாது? காப்பாற்ற முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இல்லப்பா என்னால முடியல, நான் இதுலேருந்து வெளியவே வரவே முடியல அப்படின்னா உபவாசம் இருங்க. உங்களுக்கு நான் ஆலோசனை சொல்கிறேன். 10 நாள், 15 நாள், 21 நாள், 40 நாள், ஏன் இந்த புத்தி உங்களை விட்டு மாறுற வரையிலும் நீங்கள் என்ன செய்யுங்க? உபவாசம் இருங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவருடைய பாதத்தையே தஞ்சமா பிடித்து கொள்ளுங்க.
ஆண்டவரே எனக்கு இந்த புத்தியை மாற்றுங்க, இந்த எண்ணத்தை மாற்றுங்க, இந்த சிந்தையை மாற்றுங்க, எனக்கு இந்த மாதிரி எண்ணமே வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க, பாவம் அறிக்கை பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுடைய கண்ணீரை தேவ சமூகத்தில் வடித்து கொண்டே இருங்க. அப்போதான் தேவன் என்ன பண்ணுவார், அதிலிருந்து வெளியே வர தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. இல்லைன்னா வசனம் சொல்லுகிறது, அவர்களை மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி. அடுத்த பனிஷ்மெண்ட் ரொம்ப மோசமான பனிஷ்மெண்ட். ஒருவேளை திருமணமான பிற்பாடு இப்படி ஒரு பாவத்தில் இருப்பாங்கன்னா, வசனம் சொல்லுது, அவர்கள் பிள்ளைகளை கொல்லுவேன். பிள்ளைகள் வாலிப வயதில் மரிச்சு போயிடுவாங்க. பிள்ளைகளுடைய வாழ்க்கை வீணா போயிடும். நீங்க செய்கிற தவறுனால உங்கள் சந்ததி என்ன பண்ணப்படும், அழிஞ்சு போயிடும். நீங்க உபாகமத்தை உங்களை மீண்டும் படிக்க சொன்னல, அங்க போய் படிச்சு பாருங்க. நம்ம சந்ததி பெருகாது, சந்ததி குறுகிடும். ஏற்கனவே இந்திய தேசத்துல என்ன கட்டுப்பாடு, நாம் இருவர் நமக்கு இருவர்னு வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நாம் இருவர் நமக்கு ஒருவர். அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன வரும்னா, நாமே இருவர் நமக்கு ஏன் ஒருவர் என்ற நிலையெல்லாம் வந்துடும். இப்போ என்ன ஆயிடுச்சு, சந்ததி குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டு இருக்குது. இதுலையும் இன்றைக்கும் அநேகர் நமக்குள்ள என்ன அப்படின்னா, இப்பெல்லாம் முதல்ல திருமணமான குழந்தைகளை எதிர்பார்ப்போம். இப்பெல்லாம் வேலையே கிடையாது. குழந்தை பிறக்குமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிற அளவுக்கு என்ன பண்ணுதுன்னா, இன்னைக்கு எல்லாருக்கும் மலட்டுத்தன்மை. ஏன் பாவம் பிள்ளைகளை பாதிக்கும். அவங்க விருத்தி அடைய முடியாது. அந்த சந்ததி என்ன பண்ணப்படாது, ஆசீர்வதிக்கப்பட முடியாது. பெற்றோர் செய்த தப்பு பிள்ளைக தலைமையில வந்து என்ன பண்ணும், நிற்கும். உபாகமம் நீங்க 5 படிச்சீங்க. நீங்க தேவனை பற்றி கொள்வீங்களால் 1000 தலைமுறைக்கு இறக்கும். பாவம் செய்வீங்க, விக்கிரக ஆராதனை பண்ணுவீங்கன்னா 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் என்ன பண்ணுவேன், விசாரிப்பேன் என்று அன்று என்ன பண்றாரு சொல்றார். பயந்து ஜீவிக்கணும். எல்லாவற்றுக்குமே எப்படி ஜீவிக்கணும், கிறிஸ்தவர்களாகிய நம்ம பயந்து ஜீவிக்கணும். கழுவுங்க, என்னை சுத்திகரிங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. பாருங்க, அவருடைய பிள்ளைகளை கொல்லுவேன். ஏன் இந்த சத்தியத்தை திருச்சபைக்கு கொடுக்கிறாருன்னு எனக்கு தெரியாது. அதனால் நான் உங்களுக்கு அன்பா சொல்றேன், நான் மனம் திரும்ப வேண்டியது அவசியம். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9-10 நம்ம வாசிக்கிறோம். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும், விக்கிரக ஆராதனைக்காரரும், உபச்சாரக்காரரும், சுய புணர்ச்சிக்காரரும், ஆண் புணர்ச்சிக்காரரும், திருடரும், பொருளாசைக்காரரும், வெறியரும், உதாசீனரும், கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை. இந்த லிஸ்ட்ல முதல்ல இருக்கிறாங்க பாருங்க. என்ன இருக்கு, வேசி மார்க்கத்தார், 2வது விக்கிரக ஆராதனைக்காரர், 3வது விபச்சாரக்காரர். தேவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்ண முடியாதான், சுதந்தரிக்க முடியாது. ஆனால் அதே 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19-20 வசனத்துல என்ன சொல்லுகிறது, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? நீங்க யாரு, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. நீங்களும் நானும் யாரு, கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்கள். இயேசு நம்மளை விலைக்கு வாங்கி இருக்கிறார். இப்ப இயேசுவோட கரத்துல நம்ம இருக்கிறோம், பாதுகாப்பா இருக்கிறோம். அங்கிருந்து ஆண்டவர் பாதுகாப்பை மட்டும் விலக்கிட்டாருன்னு வைங்க, என்ன வந்துடும், நமக்கு ஆபத்து வந்துடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப கிரயத்துக்கு கொல்லப்பட்டவங்க, நம்ம தேவனால் மீட்கப்பட்டவங்க, தேவனுடைய ரத்தத்தினால என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம், கழுவப்பட்டிருக்கிறோம். அதனால நமக்கு என்ன இருக்குன்னா, இப்ப தண்டனை வராம இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப தேவன் இந்த பாவத்தை அருவருக்கிறார்.
இந்த பாவத்தினுடைய விளைவு என்னன்னா, தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம என்ன பண்ணிடுவோம்? இழந்து போயிடுவோம், சுதந்திரிக்க முடியாமல் போயிடுவோம். தேவன் நம்முடைய சரீரத்தை, அதனால தான் ஆண்டவர் நம்முடைய சரீரத்தை என்ன பண்ணியிருக்கிறாராம்? மீட்டு இருக்கிறார். நாம் யார் அப்படின்னா தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா. நாம் யாரு? தேவனுடைய ஆலயம். நீங்களே அந்த ஆலயம்ங்கிறார். நாம் யாரு? தேவனுடைய ஆலயம். ஆலயம் எப்படி சுத்தமாக இருக்கணும்ல? காலையில் உங்களுக்கு நீங்கள் வர்றீங்கன்னு காலையில் இந்த சர்ச்செல்லாம் கூட்டி தொடச்சி சேரெல்லாம் தொடச்சி அப்படி தான் இந்த சர்ச் என்ன பண்ணுறோம்? ஆயத்தப்படுத்துகிறோம். உங்களுக்கு சர்ச்சை கூட்டினாங்களா, தொடச்சாங்களா, சேரை தொடச்சாங்களாங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஆனால் அதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க? வேலை செய்கிறாங்க. அப்போ என்னன்னா, இந்த ஆலயம் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? சுத்தமாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் உட்கார முடியும். சொல்லுங்க. ஒரு சேர் ஃபுல்லும் உங்களுக்கு டீயை கொட்டி வச்சு எல்லாம் வந்தவங்கலாம் உட்காருங்கன்னா உட்காருவீங்களா? நீங்கள் சேரே வேண்டான்னு கீழே உட்காந்துக்குவல்ல? ஏன்? சுத்தம் தேவை. அப்போ ஆலயம் என்பது, நம்முடைய சரீரமாகிய ஆலயம் என்பது என்ன தேவை? சுத்தம் தேவை. அதுக்கு தான் அனுதினமும் ஜெபம் பண்ணுங்க, அனுதினமும் கழுவப்படுங்க, அனுதினமும் வேதத்தை என்ன பண்ணுங்க? இப்படி வாசிங்க. இப்படி வாசிக்கும் போது தான் நமக்கு பயம் வரும் நெஞ்சில். கொஞ்சம் வேதத்தை வாசிக்கும் பொழுது தான் கொஞ்சம் என்ன வருது? பயம் வருதுல்ல. இந்த வசனத்தை வாசிக்கும் போது பயம் வருதுல்ல. 1 கொரிந்தியர் 6, 9, 10 வாசிக்கும் போது கொஞ்சம் என்ன வருது? பயம் வருது. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். பேசி மார்க்கத்தாரும் விக்கிரகாராதனைக்காரரும் உபச்சாரக்காரரும் சுயப்புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடனும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை அப்படின்னு வாசிக்கும் போது மனசுக்குள்ள என்ன வருது? பயம் வருது. இந்த பயம் எப்பொழுதும் நம்மகிட்ட இருக்கணும். அப்பப்போ நம்ம இருதயத்துக்கு கொஞ்சம் என்ன வராது? பயம் வராது. துணிகரம் கொஞ்சம் எட்டி பார்க்கும். அதை வளைச்சு அட்டைக்கு அமர பண்ணுறது தான் என்னது? வசனம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம் இந்த பாவத்தை செய்கிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால், விபச்சார வேசித்தன பாவத்தை செய்கிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளுவார். 2வது நம்மளை கட்டில் கிடையாக்குவார், மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளுவார். 3வது நம்முடைய பிள்ளைகளை கொல்லுவார். நல்ல தேவனுடைய வீடுகளில் நீங்கள் தேவனை என்ன பண்ணுங்க? ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்போதான் இந்த பாவம் உங்களை எட்டி பிடிக்காது. அல்லேலூயா. மூன்றாவதாக மதுபானம். இந்த மதுபானம் எப்படி அப்படின்னு சொன்ன வசனம் வாசிக்கிறோம். ஓசியா 4ஆம் அதிகாரம் 11வது வசனம். வேசித்தனமும் திராட்சரசமும் மதுபானமும் இருதயத்தை மயக்கும். வேசித்தனமும் திராட்சரசமும் மதுபானமும் இருதயத்தை மயக்கும். இந்த பாவத்தில் இருக்கிறவங்கள அவ்வளவு சீக்கிரம் என்ன பண்ண முடியறதில்லைன்னா விடுவிக்க முடியறதில்லை. இவங்களே இந்த பாவத்தில் உளுந்து பரண்டு ஐயோ இது வேண்டாம் அப்படின்னு வெளியே வந்தது தான், இல்லைன்னா வரவே முடியாது. இந்த மதுபானம் மிக மோசமானது. இருதயத்தை என்ன பண்ணுமா? மயக்குமா. நைட்டெல்லாம் சொல்லுவான், சத்தியமா இனிமே நான் என்ன பண்ண மாட்டேன், குடிக்கவே மாட்டேன் அப்படிம்பாங்க. ஆண்களும் பெண்களும் சேர்ந்து தான் சொல்கிறேன். இப்போ சமீபத்தில் நான் கேள்விப்பட்டேன், பெண்கள்லாம் நைட்டு குடிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு ஆள் ஒரு கொண்டு போய் என்ன பண்ணுது, ஊருக்குள்ளே விற்கிறாங்களாமா. ஏன்னா அந்த வயசான டிக்கெட்டுகளுக்கெல்லாம் எங்கே போக முடியாது, சாரை கடைக்கு போக முடியாதுல்ல. அதனால் அந்த மாதிரி போகிற ஆளுகளை இயேசுவின் நாமத்தினால எல்லாம் நிறுத்தப்படட்டும். பெண்கள் குடித்தா குடும்பம் என்ன ஆகுறது, ஆண்கள் குடித்தா ஒன்றுக்கு உறுப்பு இல்லை. ஹிருதயத்தை மயக்கும். இது சாதாரண பாவமாக நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, நினச்சிடக்கூடாது. இன்னொன்று, இது எப்படி உள்ளே வருது அப்படின்னு சொன்னால், சின்ன வயதில் ஃப்ரெண்ட்ஷிப்பிட போட்டுப்படியே உன்னால் தான் குடிக்க முடியாது, நானும் குடிக்கிறேன் பாருடான்னு இந்த போட்டி விதத்தில் தான் வரும். ஆனால் அது நாளடைவில் என்ன ஆயிடுவாங்கன்னா அதில் அடிக்ட் ஆயிடுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ என்ன பண்ணக்கூடாதுன்னா, இந்த மாதிரி விபரீத விளையாட்டுக்கெல்லாம் நம்ம போகக்கூடாது. இன்னொன்று, உங்கள் பிள்ளைகள் ஒருவேளை இது மாதிரி சிறிய தவறு யாராவது செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒருவேளை இந்த மனைவிமார்கள் ரொம்ப ரொம்ப பிரில்லியண்ட்டானவங்க,
புருஷன் நல்லா குடிப்பார், ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா என் புருஷன் குடிக்கவே மாட்டார் அப்படிமா. பச்சை போய் சொல்லுவாங்க. நல்லா தெரிஞ்சுங்க, உங்கள் புருஷனை காப்பாற்றுறனா நினச்சி நீங்கள் குழியில் என்ன பண்ணாதீங்க, தள்ளாதீங்க. வெளியில் நீங்கள் அப்படி உங்கள் புருஷனை மூடி மறைச்சிக்கிட்டா கூட வீட்டில் விட்டு வாங்கிருங்க. நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. அப்படி ஒரு ஆள் வருதுன்னா அந்த ஆள் அடுத்த நாள் தெளிவாக என்ன பண்ணணும், வீட்டுக்குள்ளே வரணும். அப்படி ஒரு நாளைக்கு நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அடுத்த நாள் அந்த ஆள் எப்படி வரும், பொண்டாட்டிக்கு பயந்தாவது கொஞ்சம் தெளிவாக வரும். அந்த மாதிரி பழக்கத்தை முதல்ல சிறுசாக இருக்கும் போதே என்ன பண்ணிடணும், கண்டிச்சிடணும். நம்ம அம்மாமாருக்கு இருக்காங்க பாரு, உன் பையன் தான் அதை குடிக்கிறானாக்கு, ஊரில் இருக்க ஒருத்தரும் குடிக்கிறது இல்லையா, உன் பையன் குடிக்கிறத சொன்னால் ஒத்துக்கணும். ஊர் பையனெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, இழுக்கக்கூடாது. அம்மாமாருக்கு பண்ணுற பெரிய தப்பு அது, அப்பாமாருக்கு பண்ணுற பெரிய தப்பு அது. என் பையன் தான் தப்பு பண்ணுறானாக்கும். இந்த விஷயத்தில் மருமகள்கள் செத்தாங்க பாவம். மருமகள்கள்லாம் செத்தாங்க. தயவு செய்து சொல்கிறேன், இந்த மாதிரி பாவத்துக்கு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, இடம் கொடுக்க கூடாது. குடிக்கிறது உங்கள் புருஷனாக இருந்தாலும் குடிக்கிறது உங்கள் பையனாக இருந்தாலும் அது முழு குடும்பத்தையும் என்ன பண்ணும், பாதிக்குங்கிறதுல நீங்கள் நல்லா மைண்டில் என்ன பண்ணிக்கணும், ஏற்றி வச்சுக்கணும். இந்த மாதிரி பாவத்தை முதலாவது நீங்கள் பார்க்கும்போது முதல் நாளே நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிக்கணும். முதல் நாளே என்ன பண்ணணும், கண்டிக்கணும். அப்படி கண்டிக்க நீங்க தவறுவீங்கன்னா என்ன விளைவு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். என்ன விளைவு? நீதிமொழிகள் 23:29 சொல்லுகிறது, ஐயோ யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள். மதுபானம். கவனிச்சிங்களா? நீங்க மதுபானம் பண்ற உங்க வீட்டில் ஒரு நபர் இருக்காருன்னா தேவையில்லாத வேதனை, துக்கம், சண்டை. குடிகாரன் வாயை மூடவே முடியாதுங்க, தண்ணி போதை இறங்குறவர்களும் உளறிக்கிட்டே இருப்போம். அப்பதான் பார்க்கும்போது கொன்றலாமான்னு ஆளை. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுல இருந்து அந்த மனிதன் விடுதலை ஆவதற்கு நீங்க ஜெபிக்கணும். ஒண்ணு. இன்னொன்னு, அதற்கான நபர்களை நீங்க அவங்கள்ட்ட இருந்து பிரிக்கணும். இன்னொன்னு, அந்த மாதிரி ஸ்தலத்துக்கு வேலைக்கு போகிறத தடுக்கணும். நல்ல வருமானம் வருதுங்கிறதுக்காக நீங்க அப்படி ஆட்களோட வேலைக்கு அனுப்புனீங்கன்னா அந்த ஆள் வரும்போது எப்படி தான் வரும், ஆடிக்கிட்டு இந்த கரைக்கும் அந்த கரைக்கும் ஆட்டம் போட்டுக்கிட்டு தான் வரும். முதல்ல அந்த மாதிரி தவறுகளை நீங்க வீடுகளில் கண்டிக்க பழகணும். அது அம்மாவா இருந்தாலும் சரி, நீங்க உங்க புருஷனா இருந்தாலும் சரி, உங்க பிள்ளையா இருந்தாலும் சரி, கண்டிக்க பழகணும். இன்னொன்று, அவர்களுக்காக நீங்க ஜெபிக்கணும். தப்பு சிறுசா இருக்கும் போதே அவங்களை என்ன பண்ணிடணும், சரி பண்ணிடணும். பண்ணலை அப்படின்னா இதான் நிலைமை. அதே அதிகாரத்தில் இன்னும் கீழே வசனம் பாருங்க, மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே இந்த வேதனை. உங்க வீடுகள் அதை நீங்க அனுமதிக்க கூடாது, ஸ்ட்ரிக்ட் பண்ணிடணும். அதெல்லாம் நம்ம சரி பண்ணாம நம்ம நிறைய மனைவிமார்கள் அப்படியே எங்க புருஷன் அப்படியே என்ன சொல்றாரு, ஜெனீனா குடிப்பாருங்க. குடிக்கிறதே தப்பு, இதுல வேற ஜெனீனா குடிப்பார். எனக்கு தெரிஞ்ச எங்க உறவின் முறையார் ஒருத்தர் இருக்காங்க, இன்னும் இருக்கிறாங்க உயிரோட. அந்த அம்மா ஏன் தான் உயிரோட இருக்குன்னு தெரில. ஏன்னா அவங்க வீட்டுக்காரர் குடிக்கிறதுக்கு வீட்டிலேயே சாராயம் காய்ச்சி கொடுத்துச்சு பாரு, அது சாகடிச்சிருச்சு புருஷனை. இது இன்னும் உயிரோட இருக்கு. நான் நினைக்கிறேன் இது செத்து அவர் உயிரோடு இருந்திருந்தா கூட எங்களுக்குள்ள அது ஒரு பிரயோஜனமா இருந்திருக்கும். என்ன பண்றது? இப்படி ஒரு மனைவிமார் தப்பு. இது என்னமா எப்படி இருக்கும்போது நம்ம மனம் திரும்பணும்னா, மதுபானம் இரத்த வருணமாயிருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே, அது மெதுவாய் இறங்கும். முடிவில் அது பாம்பை போல் கடிக்கும், விரியனை போல் தீண்டும், கொன்றுங்க. மதுபானம் சாதாரணமானது கிடையாது. அது என்ன பண்ணணும், கொன்றும், அழிச்சிடும்.
புரியுதுங்களா? அது விரியனை போல தீண்டுமா. அப்படிப்பட்டதான பாவத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது? உள்ள விடக்கூடாது, வீட்டுக்குள்ள விடக்கூடாது. கடைசியை சொல்ற, உன் கண்கள் பரஸ்திரியை நோக்கும், உன் உள்ளம் தாறுமாறானவைகளை பேசும். அதே அதிகாரம் 23:21 நீதிமொழிகளில் சொல்றாரு, குடியனும் போஜன பிரியனும் தரித்திரராவார்கள். ஏன் நிறைய பேர் வீடுகளுக்கு உள்ள பூந்தாலே தெரிஞ்சிடும், இந்த ஆளு பொழப்புத்தனத்துக்கு சரியில்லை. இவ்வளவு நாள் சம்பாதிச்சதெல்லாம் எங்க விட்டான்? எல்லாம் இதுல விட்டான். போச்சா போச்சா? முன்னாடி சொன்ன பாருங்க, அந்த பாவம் செய்யறவன் அடுத்த வீட்டுக்கு விட்டுருவான் சொத்தை. இந்த பாவம் செய்யறவன் தானே தண்ணியிலேயே என்ன பண்ணிடுவான்? விட்டுருவான் சொத்தை. சம்பாத்தியத்தை இதுலயே அழிச்சிருவான். வீட்டில் பார்த்தீங்கன்னா 4 சட்டி புட்டி, ஓட்ட உடசல், வீட்டை பார்த்தாலே தெரிஞ்சிடும் இந்த வீட்டுக்குள்ள பொழப்புத்தனம் சரியில்லை. ஹல்லேலூயா. தரித்திரம் வந்துடும், வறுமை வந்துடும். நல்ல பலனுள்ள காலங்களில் நீங்க குடிச்சு அழிச்சிட்டீங்கன்னா, வயது முதிர்ந்த காலத்தில் உங்களுக்கு ஒரு சேமிப்பு என்ன பண்ணாது? இருக்காது. குடும்பத்தில் எது மட்டும்தான் வந்து நிற்கும்? வறுமை மட்டும்தான் வந்து நிற்கும். கடைசி வரலும் கந்துக்காரன் வருவானான்னு என்ன பார்த்துக்கிட்டு இருக்கணும்? பாதையவே பார்த்துட்டு இருக்கணும். கந்துக்காரன் வருவானா, கத்துக்காரன் வருவானான்னு. அன்னைக்கு கந்துக்காரன் கூட உங்களுக்கு என்ன பண்ண மாட்டான்? வரமாட்டான். யார் தெரியுமா? இந்த பையன் வாங்கினா காசு என்ன பண்ண மாட்டான்? கொடுக்க மாட்டான். நம்ம ரூட்டையே மாற்றிக்கிட்டு போயிடுவான். தேவையாது நமக்கு. நல்ல பலனுள்ள காலங்களை சம்பாதித்து சேமித்து வைக்க தெரியாம இப்படிப்பட்ட பாவத்துக்கு நம்ம இடம் கொடுப்போனா வீடுகளுக்கு என்ன வரும்? வறுமை வரும். அதனால மனைவிமார்களே உஷாரா இருங்க, புருஷமார்களே எச்சரிக்கையா இருங்க. உங்களுக்கு தான் சொல்கிறேன். உங்கள் பசங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்லாம் எப்படி இருக்கணும்? இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்லாம் எவனாவது இருந்தால் முதல்ல துண்டை காணாம் துணியை காணான்னு யோசிப்பு மாதிரி என்ன பண்ணணும்? உருவிட்டு ஓடி வந்துடணும். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்லாம் உங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. இங்கே பெண் பிள்ளைங்களுக்கு தான் சொல்கிறேன். காலேஜ்லலாம் பிள்ளைங்க பயங்கரமாக குடிக்கிறாங்களாம். வெளியே கேம்ப் போகிறது, டூர் போகிறது இடத்துல எல்லாம் இது நடக்குது. பெண் பிள்ளைங்க குடிக்கிறாங்கங்க. பாருக்கு போய் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க? ரூமில் குடிக்கிறாங்க. கேள்விப்படுறோம் நாங்கள். கவனம். உங்களை சுற்றி இந்த பாவம் நிச்சயம் இருக்கத்தான் செய்யும். நீங்கள் தான் உங்களை என்ன பண்ணணும்? காத்து கொள்ளணும். பரிசுத்த பாதையில் நீங்கள் தான் உங்களை என்ன பண்ணணும்? காத்து கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தானியேல் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் நான் வாசிக்கிறோம். பெல்சாசார் அந்த ராஜா குடிச்சான். என்ன நடந்துச்சு பாருங்க. திராட்சரசத்தை ருசித்து கொண்டிருக்கையில் அவன் தகப்பனாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்களில் ராஜாவாகிய தானும் தன் பிரபுக்களும் தன் மனைவிகளும் தன் வைப்பாட்டிகளும் குடிக்கிறதற்காக அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். இந்த பெல்சாசார் ராஜா யார் அப்படின்னா நேபுகாத்நேச்சாரோட பேரன். குடிச்சான் கம்முன்னு அவன் மட்டும் குடிச்சிட்டு கம்முன்னு இருந்தா அவனுக்கு என்ன வந்திருக்காது? அழிவு வந்திருக்காது. சிலருக்குலாம் அழிவு உடனே வந்துடும். ஏன் தெரியுமா? குடிகாரனுக்கு அழிவு உடனே வந்துருங்க. ஏன் வருது அப்படின்னா பாவம் நிறைவாயிருமா. சீக்கிரத்தில் பாவம் என்ன ஆயிரும்? நிறைவாயிடும். சீக்கிரம் மரணம் வந்துடும். இந்த ராஜா இப்படிதான் குடிச்சுக்கிட்டு இருந்தான். கம்முனை இவன் இருந்திருக்கலாம்ல. எருசலேம் தேவாலயத்திலிருந்து, அது தேவனுடைய வீடுன்னு சொல்லப்பட்டிருக்கு வசனம் இல்ல? அந்த வசனம் வாசிங்க. தேவனுடைய வீடாக. அப்பொழுது எருசலேம் உள்ள தேவனுடைய வீடாகிய ஆலயத்திலிருந்து எடுக்கப்பட்ட பொற்பாத்திரங்களை கொண்டு வந்தார்கள். அவைகளில் ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் அவனுடைய மனைவிகளும் அவனுடைய வைப்பாட்டிகளும் குடித்தார்கள். அவர்கள் திராட்சரசம் குடித்து பொன்னும் வெள்ளியும் வெண்கலுமான இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தார்கள். கவனிங்க. இப்போ இந்த குடிகாரங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதிகமாக தேவனை தூசிப்பாங்க. அதனால தான் பாவம் சீக்கிரம் என்ன ஆயிடுது? நிறைவாகி விடுகிறது. ஏன் குடிகாரன் ரொம்ப பேசி சீக்கிரம் செத்து போகிறான்னா இதுதான் காரணம். பாவம் நிறைவாயிடும். நம்மால் சொல்லுவோம், என் பையன்லாம் என் புருஷன்லாம் குடித்தா ஒன்றுமே பேச மாட்டான், கம்முன்னு போய் என்ன பண்ணுவான்? படுத்துக்குவான் அப்படின்னு நம்ம ஆளுக்கு ஒரு பாராட்டு வேலை வைப்பாங்க. பாரு, முதல்ல இந்த ஆளுகளை போடணும். அப்படி சொல்லக்கூடாது. தப்பு என்பது தேவனே அருவருக்கிற இந்த பாவத்தை தேவன் என்ன பண்றாரு? அருவருக்கிற. இதை செய்யக்கூடாது. இந்த என்ன பண்ணிட்டாரு? மரமும் கல்லும்
இந்த என்ன இருக்கிற அத்தனை புகழ்ந்தானா பெல்சாசார் ராஜா. ஆண்டவர் கோவம் வந்துச்சு. அப்பயே சொல்லிட்டார், மெனே மெனே தெக்கே ஒப்பாசி, உன் ராஜ்யம் மட்டிட்டு என்ன பண்ணச்சு, உன் ராஜ்யம் உன்னை விட்டு நீங்கிச்சு. நீ தராசில நெருக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய். உன் ராஜ்யம் மேதியருக்கும் பெர்ஷியருக்கும் என்ன பண்ணப்பட்டுச்சு, கொடுக்கப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டார். போச்சா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னைக்குமே நாம் இந்த பாவத்தை செய்தா நமக்கு வர வேண்டிய மரியாதை, நமக்கு வர வேண்டிய கணம், நமக்கு வர வேண்டிய பதவி, நமக்கு வர வேண்டிய உயர்வு எல்லாம் என்ன ஆயிரும், தடைப்பட்டு விடும். ஹல்லேலூயா. குடிச்சு வேலை இழந்தவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. வேலையில் என்ன இல்லை, அவங்க கரெக்டாக இல்லை அப்படிங்கிறதுக்காக வேலை இழந்தவர்கள் இருக்காங்க. இந்த மாதிரி பாவத்தை உங்கள் குடும்பத்துக்குள்ளே இருந்தாலும் சரி, உங்கள் உறவு குடும்பத்துக்குள்ளே இருந்தாலும் சரி, நீங்கள் அதை சரி பண்ணியே ஆகணும். வசனம் சொல்லுது, இவங்களுக்கு திடீர் மரணம் வருமா. இவங்களுக்கு என்ன மரணம் வரும்? திடீர் மரணம். சங்கீதம் 68:21 பாருங்க. மெய்யாகவே தேவன் தம்முடைய சத்துருக்களின் சிரசையும் தன் அக்கிரமங்களில் துணிந்து நடக்கிறவருடைய மயிருள்ள உச்சந்தலையும் உடைப்பார். இந்த ஆள் குடிச்சிட்டு பண்ற கலாட்டா ஒரு நாள் மணி அடிச்ச மாதிரி என்ன பண்ணிருந்தா உசுறு போயிடும். இந்த மாதிரி கலாட்டா பண்ணிக்கிட்டே இருக்கிற நபர் நம்மளாம் நினைக்காத நேரத்தில் டக்குன்னு உயிர் போயிடும். நம்ம சொல்லுவோம், ஐயோ இப்படி போவான்னு நம்ம நினைக்கவே இல்லையே. அப்படி போயிடும். அப்புறமே நம்ம என்ன பண்ண முடியாது, வருத்தப்பட்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால குடிக்கிறதுக்கு யாராவது சப்போர்ட் பண்ணீங்க, உங்க வீட்டில் திடீர் மரணம் தான் நேரிடும். அதுக்கு யாரும் என்ன பண்ண முடியாது, பொறுப்பேற்க முடியாது. அதனால சப்போர்ட் பண்ணாதீங்க. குடிக்கிறதுக்கு காசு கேட்டா கிடையாது சொல்லுங்க. அந்த மாதிரி துன்மார்க்கமான காரியத்துக்கு நீங்க ஒரு நாள் உங்க பணத்தை என்ன பண்ணக்கூடாது, நீட்டக்கூடாது. நீட்டு நீங்க இப்ப சொல்றவங்க கையை கர்த்தரை தரிப்பாராக. என்ன சாபம் கூறுறீங்களான்னு சொல்லாதீங்க. உன் புள்ள திடீர்னு சாகிறத விட உனக்கு கையில்னா ஒன்றும் குறைச்சி போகாது. உண்மைதானே? உண்மைதானே? உன் புள்ள திடீர்னு சாகிறத விட உங்களுக்கு ஒரு கையில்னா இப்போ என்ன இருந்துட்டு போச்சார். ஆண்டவர் சொல்லிட்டார், நீ ஒற்றை கை உடையவனா எங்க வா, பரலோகம் வா. நீ ஒற்றை கண்ணுடையவனா எங்க வா, பரலோகத்துக்கு வா. ரெண்டையும் எச்சுக்கிட்டு எங்க போயிடாத, நரகத்துக்கு போயிடாது. அல்லேலூயா. உங்க பிள்ளைங்க செய்யற தப்புக்கு நீங்க ஒரு நாள் சப்போர்ட் பண்ணாதீர்கள். எதிர்த்து நில்லுங்க, ஜெபம் பண்ணுங்க. மகனா அப்படி செய்யாதடா, புருஷனை பார்த்து சொல்லுங்க, யோ இப்படி செய்யாதையா சொல்லுங்க. மனைவியை பார்த்து கூட சில நேரம் சொல்ல வேண்டியிருக்கு, ஏன் இப்படி செய்யாத செத்து போயிடுவ அப்படின்னு என்ன பண்ண வேண்டியிருக்கு, சொல்ல வேண்டியிருக்கு. இந்த பாவம் நமக்கு வேண்டாம். திடீர் மரணம் வரும். வசனம் சொல்லுகிறது, அக்கிரமத்தில் துணிந்து நடக்கிறவனுடைய மயிருள்ள உச்சந்தலையை உடைப்பார். நம்ம புள்ள நம்ம வீட்டுக்காரன் நம்மள்ட்ட அடிபட்டு செத்தா கூட பரவாயில்ல, ஊர்ல அடிபட்டு காணா போனமா செத்து போயிடுவான். காணா போனமா செத்து போயிடுவான். ஒரு நாளும் குடிக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, என்கரேஜ் பண்ண கூடாது. நாலாவதா பரிதானம். நாலாவதாக பரிதானம். யாத்திராகம் 23:8. பரிதானம் வாங்காதிருப்பாயாக, பரிதானம் பார்வையுள்ளவர்களை குருடாக்கி நீதிமான்களின் வார்த்தையை புரட்டும். லஞ்சம் பரிதானம்னா நீங்க என்ன நினைச்சு கூடாது. லஞ்சம் வாங்கக்கூடாது. எதுக்கும் லஞ்சம் வாங்கி வீட்டை என்ன பண்ணிடக்கூடாது, வீணடிச்சிடக்கூடாது. அதுக்கு ஒரே ஒரு அந்த தீமையை குறித்த ஒரு வசனம் இருக்கு, அதை மட்டும் வாசிச்சுட்டு நம்ம அடுத்து போகலாம். மாயக்காரரின் கூட்டம் வெறுமையாய் போம்,
பரிதானம் வாங்கினவர்களின் கூடாரங்களை அக்கினி பட்சிக்கும். லஞ்சம் வாங்கின வீடு என்ன பண்ணப்படுமா? அக்கினி பட்சிக்கும். அக்கினி வந்து சுட்டரிச்சிடுங்கிறார். இது எப்படியோ ஒரு விதத்தில் அது நம்முடைய செல்வத்தை அதை அழித்து விடும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து பாருங்க, திருட்டு. யோசுவா 7ஆம் அதிகாரம் 21 வசனத்தில் நம்ம ஏற்கனவே இதெல்லாம் பார்த்துருக்குறோம். கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்கு புதைந்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றார். ஆகானுக்கு கர்த்தர் கொடுத்த, யோசுவா மூலமா கர்த்தர் கொடுத்த கட்டளை என்னன்னா, எரிகோவை போய் நீங்க பிடிக்கிறீங்க, எரிகோவில் இருக்கிற சாபத்தீடான எதையும் நீங்க என்ன பண்ணக்கூடாது, எடுக்கக்கூடாது. அப்படியே நீங்க வெள்ளி பொண்ணெல்லாம் எடுத்தீங்கன்னா அது என்னது, சாபம். ஆனா இந்த ஆகான் இச்சித்து எடுத்துக்கொண்டான். சில பட்டணங்கள்ல தேவன் எல்லாத்தையும் எடுத்துக்க சொல்லுவார், சில பட்டணங்களை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவார். எடுக்கக்கூடாதுன்னா எடுக்கக்கூடாது தான். இவன் எடுத்துக்கிட்டு வந்து ஒளிச்சு வச்சுட்டான் கூடாரத்தில். திருட்டு. திருடன வீடெல்லாம் முன்னேறாதுங்க. திருடன வீடு முன்னேறாது. உழைச்சு சம்பாதிச்சு கைப்பாடா சேர்க்கறது தான் என்ன பண்ணும், முன்னேற்றத்துக்கு வரும். இந்த திருடனை இந்த ஆகான் சீக்கிரத்தில் சாகிற மாதிரி ஆகிப்போச்சு. என்ன நடந்துச்சு பாருங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரத்திலே பார்த்தீங்கன்னா, அந்த அதிகாரம் முடியும் போது 26 அவன் மேல் இந்நாள் வரைக்கும் இருக்கிற எல்லாத்தையும் பாருங்க. திருடனது இவன் தான். ஆனா இவன் மனைவி பிள்ளைங்க எல்லாம் போயிடுச்சு. எங்க சாக கொடுத்துட்டாங்க. மேல் வசனம் பாருங்க. அங்கே யோசுவா, நீ எங்களை கலங்க பண்ணினது என்ன? இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்றான். அப்பொழுது இஸ்ரவேல் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிந்து அவைகளை அக்கினியில் சுட்டெரித்து கற்களினால் மூடி அவன் மேல் இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய குவியலை குவித்தார்கள். அப்பொழுது யோசுவாவும் இஸ்ரவேல் எல்லாரோடும் கூட சேராகின் புத்திரனாகிய ஆகானையும் அந்த வெள்ளியையும் சால்வையையும் பொன் பாலத்தையும் அவன் குமாரரையும் குமாரத்திகளையும் அவன் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் அவன் கூடாரத்தையும் அவனுக்குள்ள யாவையும் எடுத்து ஆகோர் பள்ளத்தாக்குக்கு கொண்டு போனார்கள். பார்த்தீங்களா? திருடனது என்னமோ யார் தான்? ஆகான் தான். செத்தது முழுசும் மனைவி பிள்ளைக ஆடு மாடு எல்லாம். தப்பு செய்தது என்னமோ யார் தான்? வீட்டில் ஒருத்தர் தான். ஆனா தண்டனை அனுபவிச்சது முழு குடும்பமும். கவனிச்சிங்களா? தப்பு செஞ்சது ஒருத்தன் தான், தண்டனை அனுபவிச்சது முழு குடும்பமும். அதனால என்ன பண்ணக்கூடாது? திருடக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? திருடக்கூடாது. நீங்க தசம பாகத்தை எடுத்துக்கிட்டாலும் அதுவும் என்னதான்? திருட்டுதான். காணிக்கை போடலைன்னாலும் அதுவும் என்னதான்? திருட்டுதான். சர்ச்சுக்கே வரலைன்னா நேரத்தை நீங்க என்ன பண்ணிட்டீங்க? திருடிட்டீங்க. திருட்டுதான். எத்தனை இருக்கு தெரியுங்களா? இதெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. மற்றவர்களுடைய பலனை நம்ம திருடக்கூடாது. மற்றவருடைய நேரத்தை நாம திருடக்கூடாது. புரியுதுங்களா உங்களுக்கு? அல்லேலூயா. இருக்கிறீங்களா? திருடக்கூடாது. செய்யறது என்னமோ தப்பு நம்ம மட்டும்தான், ஆனா விளைவை அனுபவிக்கிறது முழு குடும்பமும் அனுபவிக்கும். அதனால நீங்க ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு நபருக்கும் நீங்க நல்ல காரியங்களை என்ன பண்ணணும்? சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கு தான் நீங்க நியாயப்பிரமாணம் படிக்கணும். தோரா புத்தகத்தை மறுபடியும் ஆதியாகம், யாத்திராகம், லேவியராகம், என்னாகம், உபாகத்தை மறுபடியும் படிக்கணும். நிறைய அது சட்டங்கள் இருக்குது. அதெல்லாம் நம்ம கை கொள்ள நம்ம வீட்டை கர்த்தர் என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். இவைகளின்படி நடக்கிறவன் இவைகளால் பிழைப்பான் அப்படின்னு வசனத்தின்படி நம்ம பிழைப்போம். இதெல்லாம் கை கொள்ளணும். நம்ம கை கொள்ள வேண்டிய கட்டளைகள் அதெல்லாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம முழு குடும்பத்தையும் இழந்து போகணுமா? இல்லை, நம்ம கையை பரிசுத்தமாக வச்சுக்கணுமா? சாலமோன் சொல்றார், அன்றே எங்களுக்கு அதிகம் தர வேண்டாம், தேவன் யாருன்னு சொல்லிடுவேன். ஆண்டவரே எனக்கு குறைச்சலாக கொடுக்க வேண்டாம், நான் திருடுறதுக்கு போயிடுவேன். பணக்காரங்களாம் சொல்கிறாங்களா, எங்களுக்கு இந்த இயேசு தேவையில்லை, இதெல்லாம் போய் அந்த பக்கம் என்ன பண்ணுங்க சொல்லுங்கன்னு சொல்கிறாங்கல்ல. எதுக்கு சொல்கிறாங்க? அப்படிதான்
அப்போது நிறைய கொடுத்தா நமக்கு தேவன் யார் அவர் அப்படின்னு கேட்போம். நமக்கு கொஞ்சமாக கொடுத்துட்டாருன்னு வச்சுக்குவேன், திருடுறதுக்கு போயிடுவான். அதனால் எனக்கு கொஞ்சமாகவும் தர வேண்டாம். சொல்லுங்கள், கொஞ்சமாக தர வேண்டாம். எனக்கு என்ன தேவையோ அதன் நாளுக்கு அளந்து என்ன பண்ணுங்க, கொடுங்க, அளந்து கொடுங்க. அப்போ நம்ம தேவன் யாருன்னு சொல்ல மாட்டோம், திருடவும் போக மாட்டோம். நம்ம எபேசியர்ல வாசிக்கிறோம், திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக நலமான தன் கைகளினாலே நலமான வேலை செய்ய கடவன். நலமான வேலை செய்யணும். அல்லேலூயா. இப்போ திருடலாமா? என்ன சொல்லுங்க, திருடலாமா? திருடனா என்ன ஆகும்? பாதி வயசுல மரணம். ராகேல் நல்ல பெண், யாக்கோப்பு விரும்பின ரொம்ப நேசமான ஒரு பெண். ஆனா என்னது, அவ திருடி. யாக்கோபுடைய துரதிஷ்டம், ராகேல் ரொம்ப நாள் என்ன பண்ண முடியல, வாழ முடியல. ரொம்ப நாள் என்ன பண்ண முடியல, வாழ முடியல. ஏன்? அவங்க அப்பாவுடைய சொரூபத்தை வரும்போதே திருடி என்ன பண்ணா, வச்சுக்கிட்டா. அப்ப என்னன்னா, இந்த திருட்டு பழக்கம் நம்முடைய வாழ்நாட்களை என்ன பண்ணிடுது, குறைச்சிடுது. குடும்பமும் விருத்திக்கு வராது. மற்றவங்களுடைய பொருள் எந்த பொருளாக இருந்தாலும் சரி, அது அடுத்தவங்க பொருள் அப்படின்னா உடனே அந்த நம்ம வீட்டை விட்டு அந்த பொருளை என்ன பண்ணிடணும், கடத்திடணும். யார் பொருளாக இருந்தாலும் சரி, எந்த பொருளையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, இச்சித்து எடுத்துக்க கூடாது. அது திருட்டு. கடைசியா ஆறாவதா, இது மாதிரி வந்துச்சுன்னா சீக்கிரமே மரணம் வரும்னு சொல்லிட்டேன். ஆதியாகமம் 48:7 ராகேல் சீக்கிரமா செத்து போயிட்டாங்க. ராகேலை தான் ரொம்ப நேசிச்சார் பாவம் யாக்கோபு. அவன் உயிரோடு இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் யாக்கோபு எப்படி இருந்திருப்பாரு, தெம்பா இருந்திருப்பாரு. அவ செத்ததே யாக்கோபுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப மனசு விட்டுட்டார். பார்வன் இடத்துல போய் உன் வயசு என்னன்னு கேட்டா வயசை சொல்லல யாக்கோபு. எங்க முற்பிதாக்கள்ல நான் பாதி வயசும் கூட நான் என்ன பண்ணல, இன்னும் வாழலைன்னு சொல்றான். அப்படின்னா என்னன்னா, இவன் வாழணும்னு ஆசைப்பட்டான், ஆனா அவனால என்ன பண்ண முடியல, முதுமை வந்துருச்சு. அழுது என்ன வந்துருச்சு, முதுமை வந்துருச்சு. சாகலாங்கிற முடிவுக்கே வந்துட்டார் யாக்கோபு. ஏன்னா அவ்வளவு பலவீனம். அங்க போனா மாமா ஏமாத்துதான், அங்க கொஞ்ச நாள் அழுதான். அப்புறம் லேயால கல்யாணம் பண்ணி வச்சாங்க, அது கொஞ்ச நாள் அழுதான். அப்புறம் ராகேல் செத்து போனா, அது கொஞ்ச நாள் அழுதான். யோசேப்பு காணா போனா, அது கொஞ்ச நாள் அழுதான். அழுது அவன் வயசு சின்ன வயசுலேயே முதுமை மாதிரி ஆயிட்டான். அதுல இந்த யாகேலும் இந்த துக்கத்தை என்ன பண்ணிட்டா, யாக்கோபுக்கு கூட்டி கொடுத்துட்டா. இருக்க வேண்டிய யாகேலு செத்து போயிட்டான். நீங்க சொல்லுங்க, நீங்க இருக்கணுமா இருக்கக்கூடாதா? நீங்க இருக்கிறது உங்க வீட்டுக்கு ஆசீர்வாதமா ஆசீர்வாதம் இல்லையா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்போ உங்க கையை என்ன பண்ணணும், சுத்தப்படுத்தணும். சொல்லுங்க, கையை என்ன பண்ணணும், சுத்தப்படுத்தணும். அப்ப நம்ம ரொம்ப நாள் என்ன பண்ணுவோம், நல்லா வாழுவோம். அல்லேலூயா. கையை சுத்தப்படுத்தினா ரொம்ப நாள் வாழ்வோம். நம்ம இருக்கிறது நம்ம வீட்டுக்கு ஆசீர்வாதம் நீங்க நினைக்கணும். நினைக்கிறீங்களா? நான் இருக்கிறது என் வீட்டுக்கு ஆசீர்வாதம் எத்தனை பேர் நினைக்கிறீங்க? நல்லா சத்தமா. நிறைய பேர் வாயிலிருந்து இந்த வார்த்தை வர்றதில்ல தெரியுமா? நான் இருக்கிறனோ சீக்கிரமா போனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க, சொல்றீங்க வாயை விட்டு. அப்படிலாம் சொல்லக்கூடாது. கொஞ்சம் நீங்களாம் இருக்கிறதா என்னது தேவனுக்கு சந்தோஷம், விருப்பம். செய்யக்கூடாது, திருடக்கூடாது. கையை சுத்தப்படுத்திங்க. அடுத்து பாருங்க, கடைசி ஆறாவதா, இள வயதின் பாவம் நிறைய இருக்கு. இள வயதின் பாவம் நிறைய இருக்கு. இப்பெல்லாம் ட்ரக்ஸு, குடிப்பழக்கம், மது, மாது எல்லாம் எத்தனையோ இருக்கு. 25:7 சங்கீதத்தில் சொல்றார், என் இள வயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும். இள வயதுல தப்ப செய்யக்கூடாது அப்படின்னு சொன்ன போதெல்லாம் துணிஞ்சு செஞ்சல, அதெல்லாம் நினைச்சு இன்னைக்கு நம்ம வெக்கப்படுறோம். வெக்கப்படுறோமா இல்லையா? வெக்கப்படுறோம். போய் எப்படி ஒரு வாழ்க்கை என்ன பண்ணிட்டோம், வாழ்ந்துட்டோமே. நம்ம பேரை இப்படி நம்ம ஸ்பாயில் பண்ணிக்கிட்டோமே. இப்ப இருக்கிற புத்தி அப்ப இருந்திருந்தா இதை பண்ணியிருக்கவே மாட்டோமே. எனக்கு நல்ல ஞானம் இருந்திருந்தா போய் இவளை கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டோமே. போய் இந்தால
கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டோமே அப்படி சொன்னோடனே அக்கா சொன்னது ஞாபகம் வந்துச்சு. ஏக்கா ஏங்கம்மா இவர் கல்யாணம் பண்ணீங்கன்னா அதான் தெரியல. அவங்க சொன்ன பதில் குடும்பம் அதான் தெரியல அப்படின்னாங்க. எல்லாரும் சிரிச்சோம் அவங்க சொல்லும் போது. இல்லை இந்த வீட்டுக்காரர் ஏன் கல்யாணம் பண்ணீங்கன்னு நான் கேட்டேன் அப்படின்னாங்க. நான் பின்னாடி உட்காந்துக்கிட்டு நினச்சேன் இந்த அக்கா இந்த பதிலை தான் சொல்லணும். அதே மாதிரி பதிலை சொன்னாங்க. என்னன்னா, இப்போ இருக்கிற புத்தி மட்டும் எனக்கு அப்போ இருந்துச்சுன்னா நிச்சயமாக இந்த ஆளை நான் கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. நல்ல வேளை உங்களுக்கு இப்போ இருக்கிற புத்தி அப்போ இல்லை. அதனால தான் 2 நல்ல பிள்ளைகளை என்ன பண்ணாங்க, பிறந்தாங்க. அல்லேலூயா. யாருக்குமே புத்தி இல்லாமல் தான் என்ன பண்ணுவோம், கல்யாணம் பண்ணுவோம். அங்கே இங்கேயும் சொல்லுங்க, புத்தி வந்தால் கல்யாணம் பண்ணீங்க, தெரியாதனமாக கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. உண்மைதானே? உண்மைதானே? அப்புறம் கல்யாணம் பண்ணமேனு வாழ்ந்தோம், அப்புறம் பிள்ளைங்க வந்துட்டாங்களேன்னு வாழ்ந்தோம், அப்புறம் கல்யாணம் முடிக்கணுமேனு வாழ்ந்தோம், அப்புறம் பேர பிள்ளைங்க வருவாங்களேன்னு வாழ்ந்தோம். இப்படியே வாழ்ந்து வந்துட்டல. இதுதாங்கிறது இயேசுவுக்கே நல்லாவே தெரியும். யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் இள வயதின் பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையை அழிக்காதபடி அந்த பாவத்தை நம்ம அறிக்கை செய்து என்ன பண்ணணும், விட்டுவிடணும். இது நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் என்ன பண்ணும், தாக்கும். நீங்க அறிக்கை பண்ணாம விட்ட பாவம் அது உங்க மகன், உங்க மக, உங்க பேர பிள்ளைகிட்ட இருந்து எழும்பும். அதனால தான் நீங்க என்ன பண்ணணும்னா, ஆண்டவரே என் தப்ப, என்னுடைய இந்த குறைய என்னகிட்ட இருந்தே நீங்க என்ன பண்ணுங்க, எடுத்துருங்க, என்னகிட்டே இதை அழிச்சிருங்க. இது இந்த என் ரத்த வழியா, என் எண்ணங்கள் வழியா எங்க போகக்கூடாது, என் பிள்ளைகளிடத்துக்கு அது போக கூடாது அப்படிங்கிற ஒரு ஜபத்தை நீங்களும் நானும் என்ன பண்ணணும், செய்யணும். செய்வோமா? கடைசியாக நம்ம இந்த ஜபத்தை செய்வோமா? எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா இந்த அருமையான அப்பா இந்த வேலையில், மதிய வேலையில் எங்கள் பிள்ளைகளை எல்லாரையும் உங்கள் கரத்தில் நான் கொடுக்குறேன் ஆண்டவரை. எல்லாரையும் நீங்கள் பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரை. பாவத்தை அறிக்கை பண்ணியிருக்கிறாங்கப்பா. அது ஒருவேளை இன்னும் அறியாத பாவங்கள் இருக்கும் என்றால் அதையும் நீங்கள் வருகிற நாட்களுக்கு உணர்த்தி திருத்த போகிறீங்கப்பா. எல்லாவற்றுக்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டாப்பா. அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான்னு சொன்னீங்களா. எங்கள் பிள்ளைங்க எல்லாரும் மேலும் உங்கள் தேவனுடைய தயவுள்ள இரக்கமுள்ள கரம் வந்து அமரண ஆண்டவரை, அமரண ஆண்டவரை நீங்கள் உதவி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரப்பா. எல்லாரையும் நீங்கள் பிளஸ் பண்ணுங்க. எல்லாரையும் நீங்கள் நேசிக்கிறவர் அப்பா. எல்லாரையும் தகப்பனை விட்டு கொடுக்காம நடத்துகிறவர் அப்பா. கர்த்தர் பிள்ளைகளை அப்படி காப்பாற்றுகிறதுக்காய், போஷிக்கிறதுக்காய், சுகம் தருகிறதுக்காய், உயர்த்துகிறதுக்காய், பிள்ளைகளுக்கு சுக வாழ்வை கட்டளையிடுகிறதுக்காய், கற்பக்கனியை தருகிறதுக்காய், அன்றைய பிள்ளைகள் கைட்டு செய்கிற வேலையை ஆசீர்வதிப்பதற்காய், நல்ல பிரசவத்துக்காய், தகப்பனை பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புக்காக, ரட்சிப்புக்காக, அன்றைய சுகத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். தேவன் ஆசீர்வதிப்பீராக. உங்கள் கரத்தலங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோக்கியம் சகல நாட்களிலும் நம்ம எல்லாரோடும் கூட சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென்.